தல அஜித்தோட குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர் ட்விட்டர் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா ஐ ஓல்டேஜ் எலிவேஷன் ட்ராக் ஃபார் த மேன் ஆஃப் த மாசஸ் ஓஜி சம்பவம்னு சொல்லிட்டு ஃப்ரம் மார்ச் 18 அதாவது 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த டைம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்வீட் ஒன்று வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் இந்த ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இல்லை ஜிவி பிரகாஷ், இது கீழே நம்ம ஆளுங்களை என்னென்ன கமெண்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பிரகாஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ டார்லிங் அண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் ஜேன்றவர் பார்த்தீங்கன்னா ஃபயர் சிம்பிளும் பார்த்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடராஜன்றவர் பார்த்தீங்கன்னா ஐயோ ஓடிங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேல ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா சீனாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு குமரேசன் விஜய் ஃபேனில் உள்ள வந்துட்டாங்களா? சரி, ஓகே. மேன் ஆஃப் மாசஸ் ஜேஆர் என்டிஆர் கம்போஸ் பண்ணியிருக்காங்களா ப்ரோ? இது என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டுன்னு தெரில. சரி, ஓகே. சதீஷ் ஜேன்றவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மாமே, நெக்ஸ்ட் டைம் அப்டேட் போட்டிங்கன்னா 10 மணிக்குள்ளே விடுங்க. ஆமாப்பா, இவங்க பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 12 மணிக்கெலாம் ரிலீஸ் பண்ணி ட்வீட் ஒன்று போடுறாரு. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அடுத்த நாள் காலையில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த ட்வீட் போயிடலாம். அஜித் என்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருக்காரு. கொளுத்தி போடு மாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரோசோ பக்ரான் அந்த ஐடியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் சாங்கு தலை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐப்பு இருக்குமாமே. ஆமாப்பா, அவர் நடித்த படத்தில் அவரே கேட்காம இருப்பாரா ஒன்றும் அந்த பாட்டெல்லாம் அவர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். ட்ரெண்ட் செட்டர் பாலா வானான்னு சொல்லிட்டு ஃபயர் சிம்பிளை போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு டகால்டி முருகன், இவர் பார்த்தீங்கன்னா வாவ் வெயிட்டிங் மாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் டிவில், இவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு. வாமாமேன்னு சொல்லிட்டு ஃபயர் சிம்பிள் போட்டிருக்காரு. மாமேன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காங்க. மார்க்காண்டின் படத்தில் நம்ம எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். மாமேன்றது அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் வருதான்னு சொல்லிட்டு அந்த வேர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் ஜே, அவர் பார்த்தீங்கன்னா ஃபயர் சிம்பிள் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலுக்குதி காசின்றவர் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வைப்பு எனர்ஜிங் லோடிங் கேன் வெயிட் ஃபார் ஓஜி சம்பவம் மார்ச் 18ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சம்பவம் லோடிங் சொல்லிட்டு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஏஎஃப்சின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வெயிட்டிங் மாமைன்றதான் பார்த்தீங்கன்னா நிறைய வருது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். அசக், அவர் பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு சொல்லிட்டு போட்டு ப்ரோ அந்த பெட்ரோல் கொஞ்சம் ஊற்றுங்க கொளுத்திட்டு எரியத்துக்கா. நெக்ஸ்ட்டு நாரசா எஸ்கே, அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் வெயிட்டிங்லேயே விடுற அது. ஆமாப்பா, வெயிட்டிங் பண்ணியே வச்சுட்டாங்க கடைசி வரையும் ஃபர்ஸ்ட் சிங்கில். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். ஏகே ஸ்டான் வெயிட்டிங் மாமே ஃபயர் சிம்பிள் போட்டிருக்காரு. மாமேன்றது தான் வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு ராக்கி, அவர் பார்த்தீங்கன்னா ஓஜி ட்ராக்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் சிம்பிள் போட்டிருக்காரு. குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மங்காத்தாடா, அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது, நீ வேற இன்னும் கொளுத்தி போடுறியாடா தலைவா. சூப்பராக பார்த்தீங்கன்னா டைலாக் ஒன்று போட்டிருக்காரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். ஏகே ஓஜி சம்பவம் தான் போலையே மாமே அப்படின்னு ட்வீட் பண்ணுறாரு. ஏகே ஃபேண்டசி, இது பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு 420 அந்த ஐடியிலும் பார்த்தீங்கன்னா அளப்படுற கிளப்புறோம் மாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. பாருங்கள், நிறைய இடத்துல மாமே தான் வருது. நெக்ஸ்ட்டு ரஜினி அஜித் ஐடியிலிருந்து லிரிக்ஸ் அண்டு வாய்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. இது என்னென்னா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மா டோல்மா பண்ணார் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸோட கொடுக்க போகலாம். ஓகே. ராசா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே விஜய் ஃபேன் தானா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. இது எதுக்குன்னு தெரில. ஜிவி பிரகாஷை நீங்கள் யார் ஃபேனுன்ற மாதிரி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே விஜய் ஃபேன் தானா அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தலை ஏகே வெயிட்டிங் டு ஹேர் த எலவென்டிலிட்டி ட்ராக் கோஜி சம்பவம் மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சிம்மா போட்டு தள்ளியிருக்காரு. லாஸ்ட் ஒன் அட்டகாசம் அஜித், அவர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி என்ன எலிவேஷன் ஃபுல் வைப் ஆன்னு சொல்லிட்டு ஓஜி சம்பவம்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஓகே. பாட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பட் டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பட் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா போடலாம்.